வணக்கம். இன்னைக்கு தினமலை குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 25 February 26, 25 to 26. இதான் என்னோட கொஸ்டின். 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். மாலை கழுத்தில் அணிவது. மாலை கழுத்தில் அணிவது மாலை ஆரம்னு சொல்லலாம். கழுத்தில் அணிவக்கூடிய செயினையும் ஆரம்னு சொல்லலாம். இம். ஓகேங்களா? சரி, முதல் எழுத்து நம்மளுக்கு ஹிண்ட் ஆ கிடச்சிருக்கு. 1, மருத்துவமனை பேச்சு வழக்கில். மருத்துவமனையை பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்காங்க. மருத்துவமனை அப்படின்னா ஹாஸ்பிட்டல். ஆஸ்பத்திரி என்னது? ஆஸ்பத்திரி. ஓகேங்களா? 7, இடமிருந்து வலம். பாங்க எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. 3 எழுத்து வார்த்தை. குழந்தைங்களுக்கான நீதி கதைகளை அடங்கிய தொகுப்பு. பேரில் ஆரம்பிச்சிருக்கு. டேஷ் தந்திரம். இதில் பேரில் படமாக இருக்குது. பஞ்சதந்திரம். சரிங்களா? 8, மேலேருந்து கீழே பாருங்க. முதல் எழுத்துக்கு. தோல். தோலுக்கு சருமம்னு சொல்லலாம். ஸ்கின்னை சரும அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சருமம். சரி, 13, இடமிருந்து வலம். 3 எழுத்து. முதல் எழுத்து ரீல் ஆரம்பிக்கணும், இம்மில் முடியணும். தாளமாக அர்ஜுனும் மீனாவும் நடித்த படம். இது ஒன் ஆஃப் த தாளம்னு போட்டிருக்காங்க. ரிதம் அப்படிங்கிறது படம் பேர். ரிதம்ங்கிறது ஒரு வகை தாளம். சரி, 14, மேலேருந்து கீழே தேல ஆரம்பிக்கணும். பாசமலர் திரைப்படம். அண்ணன் டேஷ் பாசத்துக்கான எடுத்துக்காட்டு. அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கான எடுத்துக்காட்டு. அண்ணன் தங்கை. சரிங்களா? இப்போ 18, இடமல வலம் பாருங்க. கை முதல் எழுத்துக்கு. மிக இளம் குழந்தை. ரொம்ப சின்ன பிள்ளை. என்ன பிள்ளைன்னு சொல்லுவோம்னா கை குழந்தைன்னு சொல்லுவோம். கை குழந்தை. சரிங்களா? இப்போ 16, மேலேருந்து கிடப்பாங்க. 2வது எழுத்து கு. கிரீடம். கிரீடம் என்னன்னு சொல்லலாம்னா 2வது எழுத்து கூன்னா மகுடம் சொல்லலாம். சரிங்களா? 22, இடமிருந்து வலம் இம்மில் முடியணும். இந்த ஆணுக்கு பிடரி இருக்கும். சரி, 19, மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வழங்குவது. வாழ்த்து வழங்குவாங்க, அறிவுரை கொடுப்பாங்க, ஆசி வழங்குவாங்க. சரி, இப்போ 22வது வலம். இந்த இதில் ஆணுக்கு பிடரி இருக்கும். சிங்கம். சிங்கத்துக்கு தான் பிடரி இருக்கும். அவ்வளோ முடியோடு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு. 15, 3வது எழுத்து இந்து. தமிழகத்தில் டேஷ் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். பெண்கள் இலவசமாக எதில் போவாங்கன்னா பஸ்ஸில் போவாங்க. பேருந்து. இந்த வார்த்தைக்கு தமிழகத்தில் பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கன்னா தான் வேர்டு ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம்? பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். ஓகே, இந்த சைடு இப்போ ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ 11, இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். மந்திரிக்குள் குரங்கு. மந்திரிக்குள் குரங்கு. மந்தி நேத்தான் பார்த்தோம்.
தினமலரில் வந்து மந்தினா ஃபீமேல் குரங்கு, பெண் குரங்க மந்தின்னு சொல்லுவாங்க. சரி, கடைசி எழுத்து தீல முடிஞ்சிருக்கு, மேலேருந்து கீழே 2. வட மாநிலத்தின் விருப்ப உணவு, ஒரு வகை முள் செடிக்கும் இந்த பெயர் உண்டு. தீல முடிஞ்சிருக்கு, 5 எழுத்து. சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கோம், அதே மாதிரி சப்பாத்திங்க சாப்பாடாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ஆன்சர் என்னென்னா சப்பாத்தி. சப்பாத்திங்கிறது ஆன்சர். சரி, இடமிருந்து வளம், 2வது எழுத்து இப்பு, 5. ஊழியர், எம்ப்ளாயி, 2வது எழுத்து இப்பு வந்ததுனால சிப்பந்தின்னு சொல்லலாம். இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ்லலாம் இருப்பாங்க, சிப்பந்தி எங்கே அப்படிம்பாங்க, சிப்பந்தி. சரிங்களா? இப்போ 6 மேலேருந்து கீழே பாருங்க. தம் சேர்ந்தால் நடனம், வசம் சேர்ந்தால் புல்லரிப்பான உணர்வு. முதல் எழுத்து ப. பரதம்னா நடனம், பரவசம்னா புல்லரிப்பான உணர்வு. பதில் என்னன்னா ப ட்ர. சரிங்களா? ஓகே, இப்போ 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். யோசித்து, அதுக்கடையில் இந்த மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு பாடினவர் பாரதியார். சரிங்களா? இந்த வேர்டு முடிஞ்சிச்சு. இப்போ வந்தது 2 எழுத்து ஹிண்ட் வந்துச்சு, 3வது எழுத்தை சால்வ் பண்ணிடுச்சு. 3 யோசித்துங்க வார்த்தைக்கு கீழே எழுதலாம். யோசித்து, இப்போ இந்தி அப்படின்னு வந்துருக்கு. இதை வந்து இப்போ என்னென்ன எழுதலாம்னா சிந்தித்துன்னு எழுதலாம். யோசித்துன்னு கேட்டதுனால சிந்தித்து. சரிங்களா? 12 இடமிருந்து வளம் தூள ஆரம்பிக்குது. இதே டேஷ் அடங்கிவிட்டால் இழப்பு. இதே என்ன செய்யணும், துடிக்கணும், துடிப்பு, இதய துடிப்பு அடங்கிவிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துடலாமா. பாட்ஷா நாயகி. பாட்ஷா நாயகி யாருன்னா நக்மா. பத்து இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். 2வது எழுத்து மா. காலுள்ள புள்ளி, ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதை பழையடி சொல்கிறோம். இந்த புள்ளிக்கு கால் இருக்கு அப்படின்னா இது கமாவாயிரும். இது தினமெல்லாம் அடிக்கடி இந்த கல்வியை பார்க்கலாம். 10 மேலே இருந்து கீழ், ஒரு நொடியில் கேல ஆன்ஸுக்கு இப்போ வந்துருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா கணப்பொழுதில் நடக்கு அப்படின்னு சொல்லாங்க. கணப்பொழுதில் நடந்துடுச்சியா, ஒரு நொடியில் நடந்ததுங்களுக்கு கண்ணை மூடி மொழிக்கிறதுக்குலங்கன்னு சொல்லலாம். இங்கே கே வந்துக்கிறதுனால கணப்பொழுதில். சரிங்களா? ஸோ 17 இடமிருந்து வளம். 2வது எழுத்து லூ. டேஷ் கெட்டால் குட்டிச்சவர். கழுத கெட்டால் குட்டிச்சவர்னு பழமொழி உண்டு. கழுத மாதிரி இருந்தால், படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் குட்டிச்சவராக போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கழுதை கெட்டால் குட்டிச்சவர். இன்னொன்று சொல்லுவாங்க, கழுதை எங்கே போய் தேடணும்னா குட்டிச்சவர் பக்கத்தில் போய் தேடணும்னாங்க. சரி, 20 இடமிருந்து வளம். மகாபலிபுரம் சுருக்கமாக இல்லில் தான் வந்துருக்குது. ஸோ மற்ற ஹிண்டை பார்க்கலாம். 20 மேலேருந்து கீழே பேனாவில் உள்ளது. நிப்பு சொல்ல முடியாது. மைங்கிறத மசின்னு சொல்லலாம். மசினா மை, இங்கு. பேனாவில் உள்ளது, பேனாக்குள்ள இருக்குன்னா
மசின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மசின்னா என்னதுன்னா இங்கு. 21 மேலேருந்துக்குன்னு மஜ்னுவின் காதலி, காவிய காதலி மஜ்னு லைலா. மஜ்னு லைலா. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சு. மகாபலிபுரம் சுருக்கமாக அப்படின்னா என்னென்னு வருதுன்னா மல்லை. சரிங்களா? இது இன்னையோட கொஸ்டினோட ஆன்சர்ஸு. இது இன்றைக்குள்ள ஆல்ரெடி சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். எதுவும் தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, சால்வ் பண்ணிக்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.